குடுகுடுன்னு ஓடி போய் பைக் எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்க்கு போயிட்டு 9 ரூபாய்க்கு டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டுட்டோம். எப்போ பாரு போகிக்கு புது பொருளே கொளுத்துறாங்களே, புதுசாக நம்ம மாவொலி கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நானும் ஒரு ஆர்வத்தில் ஸ்பீடாக ஒரு பணம் செடி மேலே ஏறிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு, டே நீ ஏன்டா அவ்வளோ ஈஸியாக மேலே ஏறிட்டேன், நம்ம கீழே ரொம்ப கஷ்டப்பட்டு பொறிக்கலாம், கொஞ்சம் கீழே இறங்கடா அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே மச்சான் சொல்கிறேன் நானும் கீழே போகிறேன். அப்புறம் மச்சான் உனக்கு மரம் ஏற தெரியாது, கத்தி கொடுறா நானே வெட்டுறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப உச்சியில் ஏறி கஷ்டப்பட்டு அதை மொத்தத்தையே வெட்டிட்டேன். மாவலி செய்ய தேவையான பொருளெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இருந்து எடுத்துட்டேன். அதில் இந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது சரியான வெட்டினால தூக்கவே முடியல. ஒரு சின்ன சைஸ் பிளேட் எடுத்து 2 சைடு நல்லா சீவிட்டேன். அடுத்து நாங்கள் ஒரு 20 அடியில் ஒரு சின்ன சைஸ் பள்ளம் உண்டு, அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்த மொத்த பொருளும் போட்டு எரிச்சிட்டோம். அது முழுசாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லாரி மண் வாரி அதை ஃபுல்லாக போட்டு நிரப்பிட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து மூடின மண்ணெல்லாம் திரும்ப வெளியே எடுக்க 2 ஜேசிபியை வர சொல்லி 2த்துக்கும் தனித்தனி வாடகை கொடுத்து அதை தனித்தனியாக பிரித்து ஒரு பெரிய தங்கத்தட்டில் போட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் ரோட் ரோலர் வண்டியும் நாங்கள் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து அதை ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஊற்றி தூளாகிட்டோம். அப்புறம் ஓடி போய் புதுசாக கடையில் ஒரு வெல்வெட்டு துணி வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ஃபுல்லாக நிரப்பிட்டோம். அப்புறம் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கட்டு கம்பியால் ஃபுல்லாக முறுக்கி லீக் ஆகாத மாதிரி பண்ணிட்டோம். அடுத்து நாங்கள் ரெடி பண்ண இந்த பொருளை இதில் சென்டராக வச்சு ஃபுல்லாக கட்டிட்டோம் டைட்டாக. கொஞ்சம் நூலை மட்டும் விட்டுட்டோம். அடுத்ததாக யாரும் இல்லாத இடமா பார்த்து ஓரமாக வந்து நான் அதை சுத்த ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா இருக்கிறப்ப.